இந்த வீடியோ டுடோரியலுக்கு உங்களை வரவேற்கிறோம். சார்ட் மெனுவில் உள்ள கான்டாக்ட் இன்சைட்ஸ் அண்ட் மோர் பகுதியை பற்றி விரிவாக காணப்போகிறோம். இது ஒரு லீடின் அனைத்து தொடர்பு தகவல்களையும் பார்க்கவும் சில கூடுதல் பணிகளை செய்யவும் உதவுகிறது. சார்ட் மெனுவில் ஒரு லீடை கிளிக் செய்யும்போது ஸ்க்ரீனின் வலதுபுறத்தில் உள்ள கான்டாக்ட் டீடைல்ஸ் பேனலில் அந்த லீடின் அனைத்து தகவல்களையும் நாம் அணுகலாம். மேலே லீடின் பெயர், அவரது மொபைல் எண் மற்றும் ஒதுக்கப்பட்ட குழு உறுப்பினரின் பெயருடன் கூடிய ஒரு ஐகான் ஆகியவை இருக்கும். லீடின் பெயருக்கு கீழே லீடின் சொந்த நாடு மற்றும் அவர்களது உள்ளூர் நேரத்தையும் நீங்கள் காணலாம். இது பதிலளிப்பதை எளிதாக்குகிறது. அடுத்து குறிப்புகளுக்கான ஐகான் தெரியும். இந்த ஐகானை கிளிக் செய்யும்போது ஒரு டிராயர் திறக்கும். அதில் இந்த லீடுக்காக இதுவரை உருவாக்கப்பட்ட அனைத்து குறிப்புகளையும் நீங்கள் பார்க்கலாம். ஒரு குறிப்பு உருவாக்கப்பட்ட பிறகு அந்த கான்டாக்ட் நீக்கப்படும் வரை அதை நீக்க முடியாது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். புதிய குறிப்பை சேர்க்க ஆட் நோட் பொத்தானை கிளிக் செய்யவும். நீங்கள் பிரிண்டர் ரெடி டு யூஸ் நோட் மெசேஜஸ் இலிருந்து ஒரு செய்தியை தேர்ந்தெடுக்கலாம் அல்லது ஒரு புதிய குறிப்பை உருவாக்கலாம். புதிய குறிப்பை உருவாக்க ரைட் அ நியூ நோட் என்பதை கிளிக் செய்யவும். சிறந்த அடையாளத்திற்காக லீடிற்கான பல்வேறு நிலைகளை நீங்கள் தேர்வு செய்யலாம். ஒரு குறிப்புக்கு ஃபாலோ அப் ஐ சேர்க்க நாம் ஃபாலோ அப் டாக்லை ஆன் செய்து ஃபாலோ அப்கான தேதி மற்றும் நேரத்தை தேர்ந்தெடுக்கலாம். குறிப்பை எழுதி தேர்ந்தெடுக்கப்பட்ட தேதி மற்றும் நேரத்திற்கான ஃபாலோ அப் உடன் அதை உருவாக்க சேவ் நோட் என்பதை கிளிக் செய்யவும். குறிப்பு சேமிக்கப்பட்டதும் திறக்கும் டிராயரில் அல்லது நோட்ஸ் பிரிவின் கீழ் வலதுபுறத்தில் அவற்றை நீங்கள் பார்க்கலாம். ஒரு ஃபாலோ அப் முடிந்ததும் நீங்கள் மார்க் ஆஸ் கம்ப்ளீட்டட் என்பதை கிளிக் செய்யலாம். இது ஃபாலோ அப் நிறைவடைந்துவிட்டது என்பதை குறிக்கும். இது ஃபாலோ அப் உடன் ஒரு பச்சை கம்ப்ளீட்டட் குறியீட்டை காட்டும். ஆர்டர்ஸ் டேப்பிற்கு நகர்ந்தால் உங்களிடம் ஒரு கேட்லாக் இணைக்கப்பட்டிருந்தால் கிரியேட் கஸ்டம் ஆர்டர் என்பதை கிளிக் செய்து உங்கள் ஆர்டருக்கான விவரங்களை நிரப்புவதன் மூலம் ஒரு லீடுக்காக புதிய ஆர்டரை நீங்கள் கைமுறையாக உருவாக்கலாம். இதை விரிவாக புரிந்து கொள்ள எங்கள் வாட்ஸ்அப் கேட்டலாக் பற்றிய வீடியோவை பார்க்கவும். நீங்கள் பயனரை அழைக்க விரும்பினால் கால் ஐகானை கிளிக் செய்யவும். ஒரு டிராயர் திறக்கும். அது லீடிற்கு செய்யப்பட்ட அனைத்து அழைப்புகளையும் யார் அழைத்தார்கள் என்பதையும் காட்டும். மேலும் வாட்ஸ்அப் இல் செய்யப்பட்ட அழைப்புகளுக்கான அழைப்பு பதிவுகளையும் நீங்கள் நேரடியாக காணலாம். பயனர் உங்கள் வணிகத்திற்கு அழைப்புகளை செய்ய அனுமதி அளித்திருந்தால் நீங்கள் பயனரை எப்போது வரை அழைக்க அனுமதி உள்ளது என்பதை காட்டும் குறியீட்டை பார்க்கலாம். தயவுசெய்து கவனிக்கவும், பயனர் வணிகத்திற்கு அழைக்க அனுமதி வழங்க வேண்டும். இல்லையெனில் வணிகம் பயனரை அழைக்க முடியாது. கால் வியா டிவைஸ் அல்லது கால் வியா வாட்ஸ்அப் என இரண்டு விருப்பங்களை நீங்கள் காணலாம். பயனர் தனது விருப்பப்படி உங்களை அழைக்க அனுமதிக்காமல் இருக்கலாம். சார்ட் பிரிவிலும் பயனர் அளித்த அனுமதிகளுக்கான குறியீட்டை நீங்கள் காணலாம். டேக்குகளுக்கு வருவோம். லீட்களை எளிதாக வடிகட்ட நீங்கள் டேக்குகளை சேர்க்கலாம். இதை செய்ய ஆட் டேக்ஸ் என்பதை கிளிக் செய்து முன்பு உருவாக்கப்பட்ட டேக்குகளிலிருந்து தேர்ந்தெடுக்கவும். டேக்குகளை உருவாக்குதல் மற்றும் பயன்படுத்துதல் பற்றிய விவரங்களுக்கு எங்கள் மற்றொரு வீடியோவை பார்க்கவும். புதிய டேக்கை உருவாக்க விரும்பினால் டேக்ஸ் விருப்பத்திற்கு அருகில் உள்ள நீல ஐகானை கிளிக் செய்வதன் மூலம் நேரடியாக இதை செய்யலாம். நியூ டேக் விருப்பத்தின் கீழ் டேக் பெயரை சேர்க்கவும். அடுத்து மேனேஜ் டேக் டேப்பை கிளிக் செய்வதன் மூலம் ஏற்கனவே உருவாக்கப்பட்ட டேக்கையும் நீங்கள் திருத்தலாம். ஈசி சோஷியலில் லீட்கள் பற்றிய முக்கியமான தகவல்களை சேமிக்க லீட் டேட்டா ஃபீல்ட்ஸ் எனப்படும் புலங்களை நாங்கள் பயன்படுத்துகிறோம். இந்த புலங்களை சாட்பாட் மூலம் தானாகவே புதுப்பிக்க முடியும். எனவே ஒவ்வொரு முறையும் நீங்கள் தரவை கைமுறையாக உள்ளிட வேண்டியதில்லை. இதை பற்றி மேலும் அறிய லீட் டேட்டா ஃபீல்ட்ஸ் பற்றிய எங்கள் விரிவான வீடியோவை பார்க்கவும். லீடின் தொடர்பு தகவல்களை கைமுறையாக திருத்த விரும்பினால் லீடின் பெயருக்கு வலதுபுறத்தில் உள்ள எடிட் விருப்பத்தை கிளிக் செய்யவும். பின்னர் நீங்கள் தேவைக்கேற்ப தகவலை திருத்தி அப்டேட் பொத்தானை கிளிக் செய்யலாம். அப்போது லீடின் தகவல் புதுப்பிக்கப்படுவதை நீங்கள் காணலாம். தயவுசெய்து கவனிக்கவும், எந்த குழு உறுப்பினர் லீடின் தகவலை திருத்தினாலும் அது நோட்ஸ் பிரிவின் கீழ் ஒரு குறிப்பாக தோன்றும்.
சார்ட் மெனு பற்றிய இந்த தொடர் இதனுடன் நிறைவடைகிறது. இந்த டுடோரியல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம். பார்த்ததற்கு நன்றி.